நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும். அது எப்படி இவங்களுக்கெல்லாம் மட்டும் நல்ல ஹேர் இருக்குது, எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க? ஒரு வேளை இவங்களுக்கெல்லாம் ஜெனட்டிக் தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க, யோசிக்கிறீங்கன்னா பாஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலியில் யாருக்காவது ஜெனட்டிக்னால ஹேர் லாஸ் இருக்குன்னா உங்களுக்கும் ஹேர் லாஸ் ஆகணுன்ற அவசியம் இல்லை. விச் மீன்ஸ் ஜெனட்டிக்கை பீட் பண்ண முடியும், அதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது, ரீசர்ச்சில் சொல்லியிருக்காங்க. அதை தான் நான் இப்போ ஷேர் பண்ண போகிறேன். வெல்கம் டு அன்புடன் பிரியா. அலோபீசியான்னு சொல்லுவாங்க, அதாவது அவுட் ஆஃப் கண்ட்ரோல், ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் முடி கொட்டுறது தான் அலோபீசியா. இது பெர்மனண்ட்டாகவும் இருக்கலாம், டெம்பரரியாகவும் இருக்கலாம், ஆனால் இதை மாற்ற முடியும். இந்த முடி கொட்டுறது ஸ்கேல்பில் கொட்டலாம், நம்ம பாடியில் இருக்க முடி இருக்கிற எந்த ஒரு இடத்துலனாலும் நடக்கலாம். எனக்கு சின்ன வயசில் இந்த அலோபீசியாலேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். எனக்கு ஒரு டைப் ஆஃப் அலோபீசியா இருந்தது, அது என்னன்னு என் வாயில் வரல, அதனால் இங்கே மென்ஷன் பண்ணுறேன். இந்த அலோபீசியா என்னென்னா, ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும் நமக்கு முடி இருக்காது. நான் ஒரு 6th 7th படிக்கும்போது என்னோட ஹேரில் இந்த இடத்துல நடுவில் மட்டும் எனக்கு ஹேர் இல்லாமல் போயிடுச்சு, இவ்வளோ பெரிய இடத்துல. ஸோ அதை நான் எப்படி ட்ரீட் பண்ணேன், என் ஃபேமிலியில் என்னென்னலாம் எனக்கு சொன்னாங்கன்றதையும் சொல்கிறேன். அதை இப்போ கோரிலேட் பண்ணி பார்த்தா சயின்ஸோட இட்ஸ் ஆல் ட்ரூ. அதுவும் ஒரு காரணம் இந்த வீடியோ பண்ணுறதுக்கு. சப்போஸ் உங்கள் ஃபேமிலியில் யாருக்காவது முடி கொட்டி இருக்குன்னா உங்களுக்கு ஆண்ட்ரோஜெனட்டிக் அல்பீசியா இருக்குது. அதாவது முடி தின்னாகும், அப்புறம் முடி இல்லாமல் போயிடும். அப்படி இல்லையா, ஒரு நாளைக்கு 50லேருந்து 100 முடி கொட்டினா அது நார்மல் தான். இதனால எனக்கும் அல்பீசியா இருக்குன்னு நினச்சிடாதீங்க. ஹெல்த்தியாக இருக்கிற பீப்புள் கூட இது நடக்கும். அதை தவிர்த்து அப்நார்மலாக உங்களுக்கு ஹேர் ஷெட் ஆகுது, இல்லைன்னா பால் பேச்சஸ், நான் சொன்னேன் இல்லையா எனக்கு இங்கே வந்துச்சு, அந்த மாதிரி இருக்கிறது, இல்லை திடீர்னு தின்னாகுது, முடி தின்னானதுக்கப்புறம் கடகடன் கொட்டுது, இதெல்லாம் தான் இருந்தால் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணணும். நீங்கள் ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருப்பீங்க, இல்லை நான் கூட ஒன்ஸ் ட்ரை பண்ணியிருக்கேன். நிறைய கர்ட் மாஸ்க், எக்ஸ்பென்சிவ் ஆயில், சீரம், ஷாம்பூஸ், ஏன் ஆயில் மசாஜ் மல்டிபிள் டைம்ஸ். பட் எது பண்ணாலும், ஈவன் மினாக்சிலின் கூட ட்ரை பண்ணியிருப்பீங்க. இது எல்லாமே கொஞ்சம் யூஸ் பண்ணும்போது நல்லா தான் இருக்கும், ஆனால் ஸ்டாப் பண்ண உடனே திரும்பியும் முடி கொட்ட ஆரம்பிச்சிடும். கரெக்டாக? ட்ரூத் என்னன்னா, உங்கள் ஹேருக்கு என்ன அப்ளை பண்ணுறீங்கன்றது முக்கியம்தான், பட் அது மட்டும் இல்லை. நீங்கள் என்ன அவாய்ட் பண்ணுறீங்க, நீங்கள் என்ன கன்சியூம் பண்ணுறீங்கன்றது உங்கள் ஹேரை டிசைட் பண்ணக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம். உங்கள் ஹேர் ரேண்டமாலாம் ஃபால் ஆகாது, அதுக்கு ஒரு சைக்கிள் இருக்குது. க்ரோத் ஃபேஸ், ரெஸ்ட் ஃபேஸ், ஃபால் ஃபேஸ். நான் ஃபர்ஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, ஒரு நாளைக்கு 50லேருந்து 100 முடி கொட்டோன்னு, இது இந்த ஃபால் ஃபேஸில் தான். இது நார்மல் கூட. எப்போ ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுதுன்னா, அந்த க்ரோத் ஃபேஸில் முடியே வளராத போது தான். அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? நியூட்ரிஷன் தான் நம்ம ஹேரோட ஹீரோ. அதுலேயும் அயன் தான் சூப்பர் ஹீரோ. நம்ம ஹேருக்கு ஆக்சிஜன், ஹேர் ஃபாலிகல்ஸ் கொடுக்குறதே அயன் தான். அயன் இல்லைன்னா நம்ம முடி வீக்காக இருக்கும். வீக்காக இருந்தால் கண்டிப்பாக ஹேர் ஃபாலும் ஆகும். அப்போ என்ன பண்ணணும்? அயனுக்கு சிம்பிள் சொல்யூஷன், மார்னிங் எந்திரிச்ச உடனேயும் காப்பரில் தண்ணி குடிக்கிறது. காப்பர் என்ன பண்ணும் அப்படின்னா அயன் அப்சார்ப்ஷனை அதிகரிக்கும். ஸோ அதனால் இது ரொம்ப சிம்பிள் பட் எஃபெக்டிவ். ட்ரை பண்ணுங்கள். நம்பர் 2, நம்மளோட சாப்பாட்டில் கீரைகள் சாப்பிட்டா நமக்கு முடி நிறைய வரும்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் தட்ஸ் நாட் ட்ரூ. அந்த கீரை வகைகளில் நியூட்ரிஷன் அப்சார்ப்ஷன் நமக்கு கிடைக்கணும்னா அதில் விட்டமின் சி கொஞ்சம் இருந்தால் தான் நமக்கு அதோட நியூட்ரிஷன்லாம் அப்சர்வ் ஆகும், ஹேருக்கு ஆக்சிஜன் கொடுக்கும், முடி வளரும். அதனால ஒரு லெமன் எடுத்து நம்ம கீரையில் பொரியலோ காயோ கூட்டோ எதுனாலும் நீங்கள் லெமனை ஸ்க்வீஸ் பண்ணி அதுக்கப்புறம் சாப்பிட்டா தான் நமக்கு அயன் கண்டென்ட் நம்ம உடம்புக்கு போகும். ஸோ அதனால ஹேர் க்ரோத் வரும். நம்பர் 3, நான்ஸ்டிக்கை யூஸ் பண்ணாதீங்கன்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. பட் என்னென்னா, எது மெயின் ரீசன், நான்ஸ்டிக் இல்லைன்னா கண்டிப்பாக அயன் கடாய் தான் யூஸ் பண்ணுவோம். அதனால டெய்லி நம்மளோட மீலில் கொஞ்சம் பர்சன்டேஜ் ஆஃப் த அயன் நம்ம ஃபுட் இன்டேக்கில் நேச்சுரலாகவே நமக்கு கிடைக்கும். ஸோ இதெல்லாம் அந்த காலத்தில் பண்ணிட்டு இருந்தாங்க, பட் நம்ம தான் மறந்துட்டோம். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்றைக்கே ட்ரை பண்ணி பாருங்கள். டெய்லி பேசிஸில் பண்ணும்போது தான் இதெல்லாம் ரிசல்ட் தெரியும். நம்பர் 4, B12 அண்ட் விட்டமின் டி. B12 டெஃபிஷியன்சி இருக்கிறவங்களுக்கு கன்ஃபார்மாக முடி கொட்டும். விட்டமின் டி நம்மக்கிட்ட இருந்தால் நமக்கு முடி அதிகரிக்கும். பட் B12 சாப்பிடாமல் நம்ம வெயிலில் போய் இருந்தால் அது நோ யூஸ். அதனால் என்ன மாதிரி ஃபுட்லாம் எடுத்துக்கணும்? நான் வெஜிடேரியன்னா எல்லா மீட்லேயுமே B12 இருக்குது, சீ ஃபுட்லேருந்து எல்லாத்துலேயுமே. ஆனால் வெஜிடேரியன் பீப்புளுக்கு எக்ஸு, மஷ்ரூம், தயிர், அதுக்கப்புறம் பீட்ரூட், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய B12 இருக்குது. இது டெய்லி பேசிஸில் நம்ம எடுத்துக்கிட்டு கொஞ்சம் நேரம் ஏர்லி மார்னிங் அண்ட் சன் செட் ஆகிற டைமில் நம்ம விட்டமின் டியும் எடுக்கும்போது இது ரெண்டும் சேர்ந்து நம்ம ஹேர் க்ரோத்தை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு
நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இது ரீசர்ச்லயும் கண்டுபிடிக்கப்பட்டது. ஹேர் ஃபாலிகல்ஸ் ஸ்ட்ரென்த்தனா இருந்தா கண்டிப்பா முடி வளரும். அதுக்கு ஜிங்க் ஃபுட்ஸ் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதுல சீட்ஸ் இருக்கு இல்லையா, பம்கின் சீட்ஸ், பூசணிக்காய் விதை, வாட்டர்மெலன் சீட்ஸ், இதெல்லாமே ஹெல்ப் பண்ணும். இது டெய்லி பேசிஸ்ல எடுத்துக்கலாம். ப்ளஸ் நட்ஸ் வந்து சாப்பிட்டா வெயிட் போட்டுருன்னு சாப்பிடாம இருக்காங்க. பட் ஓரளவு கம்மியாக எடுத்துக்கும் போது இதுலேயுமே ஜிங்க் இருக்குது. நம்ம ஹேர் க்ரோத்தை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு இல்லை ஃபாலிகல்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம ஊரில் கிடைக்கிற கருப்பு எள்ளில் அவ்வளோ ஃபாலிக்கலை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ஜிங்க்ஸும் இருக்குது. ஸோ இது எல்லாமே ட்ரை பண்ணுங்கள். இது எல்லாமே டெய்லி பேசிஸில் நீங்கள் எடுத்துக்கோங்க ஃபார் ஹேர் நியூட்ரிஷன். அப்புறம் கண்டிப்பாக க்ரோத் ஸ்டேஜில் பயங்கரமாக முடி வளரும். நீங்கள் கேட்குறது எனக்கு இங்கே கேட்குது, ஜெனட்டிக்னா என்ன பண்ணுறது? சிம்பிளாக சொல்லணும்னா ஜெனட்டிக் வெறும் ஒரு கன் தான். லைஃப் ஸ்டைல் தான் அதை ட்ரிகர் பண்ணுறது. டிஹெச்டின்னு ஒரு ஹார்மோன் இருக்குது. இதுதான் நம்ம ஹேர் ஃபாலிகல்ஸை ஷ்ரிங்க் பண்ணுறது. ஆனால் லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணால் இந்த டிஹெச்டி இருக்கு இல்லையா, இதை ஷ்ரிங்க் பண்ண விடாமல் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம ஹேர் க்ரோத் வளர்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது ரீசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுலேயும் ஆம்லா, டெய்லி மார்னிங் நெல்லிக்காவை சாப்பிடும்போது டிஹெச்டின்ற இந்த ஒரு பிளாக்கேஜ் ஷ்ரிங்க் பண்ணுது இல்லையா ஹேர் க்ரோத்தை, ஹேர் ஃபாலிகல்ஸை, இதுலேருந்து விடுபட்டு ஹேர் க்ரோத் ஃபேஸ் ஜாஸ்தியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் சூப்பர் ஃபுட்ஸ்னு அழைக்கப்படுற எல்லாத்துக்குமே விட்டமின் சியில் உள்ள லெமன், நம்ம கீரையில் யூஸ் பண்ணுறோம், ஆம்லா, இது எல்லாத்துலேயுமே அவ்வளோ நியூட்ரிஷன் இருக்குது. சாத்துக்குடி, மொசாம்பிக் எல்லாத்துலேயுமே இது ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். பட் எல்லா டைமும் கிடைக்கக்கூடிய இந்த ஆம்லாவை டெய்லி மார்னிங் எடுத்துக்கும் போது உங்கள் ஹேர் க்ரோத் கன்ஃபார்மாக எக்ஸ்டெண்ட் ஆகும். டெய்லி ஹேர் க்ரோத் இல்லை உங்கள் ஹேர் க்ரோத் ஸ்டேஜ் ரொம்ப எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். நம்பர் 1, பிளட் ஃப்ளோ. ரிவர்ஸாக நீங்கள் வந்து யோகா பண்ணுறது, தலைகீழ நிற்கிறது, இவங்களுக்கெல்லாம் நல்லாவே முடி இருக்கும். பிகாஸ் பிளட் ஃப்ளோ அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. டெய்லி ஒரு 5 to 10 minutes உங்களால் தலைகீழலாம் நிற்க முடியலனாலும் படுத்துட்டு காலை மட்டும் ஃபுல்லாக மேலே தூக்குங்க, இல்லை ஹிப் வரைக்கும் நீங்கள் தூக்குங்க. ஸோ இதனால் உங்கள் பிளட் ஃப்ளோ நல்லாயிருக்கும். ஸோ அதனால் ஸ்கேல்பில் ஹேர் ஃபாலிகல்ஸ் ஸ்ட்ரென்தன் ஆகி ஹேர் க்ரோத்தும் வரும். நம்பர் 2, நெயில் ரப்பிங். இப்படி பண்ணுறதுனால முடி வளரும். பிகாஸ் இந்த நெயில்ஸில் இருக்கிற நர்வ்ஸ் எல்லாமே ஹேர் க்ரோத்தை ஸ்டிமுலேட் பண்ணி விடும். ஸோ இதனால உங்கள் ஹேர் க்ரோத் ஸ்டேட் ஜாஸ்தியாகும், ஹேர் ஃபாலிக்கல் ஸ்ட்ரென்தன் ஆகி ஹேர் க்ரோத்தும் வரும். இது டெய்லி பேசிஸில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு 2 to 3 minutes நீங்கள் பண்ணினா நல்லது. அதுக்கப்புறம் டெய்லி இந்த ஆயில் அப்ளை பண்ணுறது எவ்வளோ முக்கியம்னு தெரியும். பட் சும்மா அப்ளை பண்ணக்கூடாது, அதில் நல்லா மசாஜ் பண்ணணும். மசாஜ் பண்ணும்போது பிளட் சர்க்குலேட் ஆகும். பிளட் சர்க்குலேட் ஆச்சுன்னா நம்மளோட ஸ்ட்ரெஸ் லெவல் கம்மியாகும். ஸ்ட்ரெஸ் லெவல் கம்மியாச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு ஹேர் க்ரோத்தும் வரும். ஸோ கம்மிங் டு ஆயில், ஆயில் யூஸ் பண்ணால் அப்படியே முடி வளரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் 2 விஷயம் இருக்குது. நம்ம ஆயில் இன்டேக் பண்ணுறோம் இல்லையா, அதை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடுங்க. இதனால உங்களுக்கு முடி கொட்டும். ஓகே, அதுக்கப்புறம் ஆயில் நீங்கள் அப்ளிகேஷன் பண்ணணுமா வேணாமான்னா நிறைய பேர் வேணான்னு சொல்கிறாங்க. பட் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், உங்கள் பாட்டிக்கு ஆயில் அப்ளை பண்ணி இப்போ வரைக்கும் முடி இருக்குதுன்னா பண்ணுங்கள். அப்படியும் இல்லையா, உங்களுக்கு ஆயில் அப்ளை பண்ண வேணாம்னு சொல்கிறவங்க ஹேர் ஸ்பா எடுத்துப்பாங்க. பிகாஸ் நம்மளோட டெம்பரேச்சர், நம்மளோட சிச்சுவேஷனுக்கு, நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு கண்டிப்பாக ஆயில் தேவை. நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு நைட் டைம் சப்ளை பண்ணணும். நம்ம பாடி ரெஸ்ட்டில் இருக்கும்போது தான் நம்ம பாடியிலேருந்து நிறைய ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த ஹீட்னால ஹேர் ஃபால் வரும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஆயில் அப்ளை பண்ணுவாங்க. இதை ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு தூங்கி எந்திரிச்சு மறுநாள் வாஷ் பண்ணிடணும். ப்ளஸ் நீங்கள் அப்ளை பண்ணுற ஆயில் கொஞ்சமாக கையில் இப்படி தேய்ச்சி சூடு பொருந்த வைக்கணும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் நீங்கள் ஆயிலை எடுத்து வார்ம் அப் பண்ணி தடவினாலும் ரொம்ப நல்லது. ப்ளஸ் நீங்கள் யூஸ் பண்ணுற ஆயில்ஸ் எல்லாமே அதில் நேச்சுரலான இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்துருக்கணும். நீங்களே பண்ணுங்கள், இல்லை வெளியிலனாலும் வாங்குங்க. பட் இதில் ரோஸ்மேரி மாதிரி, இல்லைன்னா இந்த பிரிங்கர் ராஜ், ஆனியன், இந்த மாதிரி விஷயங்கள் ஹேருக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் இருந்தால் இன்னமுமே அது ஆடட் அட்வான்டேஜ் தான். ப்ளஸ் இது வந்து கொஞ்ச நேரம் உங்கள் ஹேரில் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா உங்களோட ஹேரோட கியூட்டிகல்ஸ்லாம் சாஃப்டன் பண்ணும். இதுவும் ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான். இவ்வளோ நேரம் பார்த்ததெல்லாம் நம்ம என்னெல்லாம் பண்ணணும்னு பார்த்தோம். பட் என்னெல்லாம் அவாய்ட் பண்ணணுன்றது ரொம்ப முக்கியம். நம்ம எல்லாரும் பண்ணுற பிக்கெஸ்ட் மிஸ்டேக் என்ன தெரியுமா? கெமிக்கல் ஷாம்பு. கெமிக்கல்னாலே புரியாத வார்த்தைகள் மட்டும் இல்லை, சல்ஃபேட்ஸ் அண்ட் சிலிக்கன்ஸ், CONE அப்படின்னு முடிகிறது எல்லாமே சிலிக்கன்ஸ் தான். இது எல்லாமே டெம்ப்ரவரியாக பல முடிய வச்சுக்கும்.
இதனால டேமேஜ் பெர்மனண்ட்டாக இருக்கும். அதில் ஒன்று தான் க்ரோத் ஆகிற ஸ்டேஜில் கூட கொட்டுறது இதனால தான். ஸோ அப்போ நான் என்ன தான் யூஸ் பண்ணணும்னா நேச்சுரல் இல்லை ட்ரெடிஷ்னல் இன்க்ரீடியன்ட் ரீட்டா, ஆம்லா, சோப்நட்லாம் வந்து நேச்சுரலாகவே அதிலிருந்து ஃபோம் தரக்கூடிய விஷயங்கள். இந்த மாதிரி எந்த ஒரு ஷாம்பூஸில் இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். மைல்டாக இருக்கணும், ஜென்டிலாக இருக்கணும், அது வாஷும் பண்ணணும். அட் த சேம் டைம் அது கண்டிஷனும் பண்ணுற மாதிரி நிறைய இருக்குது. இன்ஃபேக்ட் ஜாமு ஆர்கானிக்ஸ்லேயே அதனால தான் நாங்கள் பார்த்து அக்யூரேட் பண்ணின ஹெர்பல் ஹைபிஸ்கஸ் ஷாம்பூவில் நீங்கள் கேட்குற எல்லாமே இருக்கும். பட் ஸ்டில் என்னென்னா ஹேர் க்ரோத்தை அஃபெக்ட் பண்ணாமல் க்ளீன் பண்ணுற எந்த ஒரு ஷாம்புமே யூ குட் டு கோ. அது மட்டும் இல்லை, எவ்வளோ தான் நீங்கள் நல்ல ஷாம்பு யூஸ் பண்ணிவிட்டு கண்டிஷ்னரில் கோட்டை விட்டுட்டாலும் தப்பு. ஸோ சிலிக்கன்ஸ் இல்லாமல் நீங்கள் கண்டிஷ்னர் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா யூ குட் டு கோ. ஈவன் சீரம்ஸ்க்குமே அதே இதுதான். ஸோ நீங்கள் வாங்குகிற பொருள் ஷாம்பு, கண்டிஷ்னர், சீரம் இது எல்லாமே இட் மேட்டர்ஸ் அ லாட் வென் இட் கம்ஸ் டு ஹேர் க்ரோத். அது இன்னைக்கு நல்லா இருக்கலாம், பட் லாங் டேர்மில் உங்கள் ஹேர் க்ரோத்தை இம்ப்ரூவ் பண்ணுதா இல்லை ஹேர் க்ரோத்தை கம்மி பண்ணுதா அப்படின்றத செக் பண்ணி வாங்குங்க. ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் கண்டிப்பாக முடி கொட்டும். ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருந்தால் முடி வளரும்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்க வாய்ப்பு இல்லைன்னா ஸ்லீப் தான் நம்பர் 1. பிகாஸ் நல்லா தூங்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அங்கே இல்லை. அதனால அந்த நேரம் தான் ஹேர் க்ரோத் வளர்கிறதுக்கான டைம் அதுதான். ஸோ நீங்கள் நல்லா தூங்கணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், நிறைய தண்ணி குடிக்கணும். உங்கள் சர்காஸ்டிக் ரிதம் இருக்குல்ல, உங்கள் பாடியில் உள்ள ரிதம் டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்டுருக்கு சிஸ்டம்ஸ், மொபைல்ஸ், லேப்டாப்ஸ்லாம் பார்த்து. ஸோ கண்டிப்பாக சாலிடாக 6 to 8 hours நல்லா தூங்குனீங்கன்னா உங்களோட உடம்புல நிறைய தண்ணி பதம் 25% ஆஃப் த வாட்டர் கண்டென்ட் உங்கள் உடம்புல இருந்தது அப்படின்னா தூக்கமும் அந்த தண்ணியும் சேர்த்து முடியை வளர வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்றதையும் ரீசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப்பில் இருந்தால் கூட சாலிடாக 6 to 8 hours நீங்கள் நல்லா ஒரு நாள் ஃபுல்லாக தண்ணி குடிச்சிட்டு தூங்கி எழுந்திரிச்சு பாருங்கள் ஃபார் லாங் டைம், தென் யூ வில் see the results. இந்த கம்ப்ளீட் ரொட்டீன் பார்க்க சிம்பிளாக இருக்கும், பட் வெரி பவர்ஃபுல். ஒரு 5 to 6 months கன்சிஸ்டண்ட்டாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் ஹேர் இன்க்ரெடிபிளாக இல்லை ரெகக்னைஸ் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும். பட் உங்கள் ஹேருக்கு நீங்கள் டைம் கொடுக்கணும். நம்ம ஹேர் தானாகவே ஹீல் பண்ணக்கூடிய சக்தி இருக்குது நம்ம பாடிக்கு. அதில் உள்ள ஹேரும் அதே மாதிரி தான். ஆனால் நீங்கள் கரெக்டான டைரெக்ஷன் இல்லைனா நீங்கள் கரெக்டான என்விரான்மெண்ட்டுக்கு உங்கள் ஹேரை செட் பண்ணணும். அதுக்கு தான் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே ஹெல்ப் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு லெட் மீ நோ ஹவு டஸ் இட் ஒர்க். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அன்புடன் பிரியா.